ஹாய்ங்க, குட் மார்னிங். கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. இப்போ பரவாயில்ல, ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெகுலராக வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிடலான்னு தான் நான் இன்றைக்கி வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது என்ன பூக்கள் பார்த்தீங்கன்னா, நித்திய கல்யாணி பூக்கள். நல்ல டார்க் கலர் நித்திய கல்யாணி பூக்கள். பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. க்ரீன் கலர் கனகாமர பூ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும் அந்த தண்டு எல்லாமே. அதோட இலைகளும் அதே மாதிரி தான் இருக்கும். க்ரீன் கலர் கனகாமரம் பூ பார்த்தவங்களுக்கு தெரியுங்க. ஒரு காடு ஃபுல்லுமே இந்த பூக்கள் நிறையாவே படர்ந்துருக்கு. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. அது கொஞ்சம் வாடுனாப்பில் அந்த பூ ஆச்சு அப்படின்னா நல்லா ப்ளூ கலரில் மாறிடுது. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறக்கு. நானும் சரி ஓகே, ஒரு சின்ன வீடியோவாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த சைடு போகலான்னு பார்த்தேன். ஆனால் அங்கே நிறைய புதர்மா இருந்தது. அதுக்குள்ளே வேறு பாம்பு அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் அதுக்குள்ளெல்லாம் போவே இல்லை. வெளியே மட்டும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நான் வந்துட்டேன். எங்கள் அத்தை ஊருக்கு போகிற வழியில் இருந்த பூக்கள் தான் இந்த கனகாமரம் பூ, நாட்டு கனகாமரம். நான் இதோட சீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கனகாமரம் நான் ரொம்ப அழகாக பூத்திருந்தது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. யாருமே மோஸ்ட்லி இப்போ பொறிச்சு கட்டுறதெல்லாம் இல்லைங்க. நிறையா பூத்து வேஸ்ட்டாக தான் போகுது. வெண்தூதுவளைங்க. இது வந்து ரொம்ப ஒரு குட்டி செடி அக்கா வீட்டுக்கு முன்னாடி இருந்தது. ஆனால் இந்த ஆடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கடிச்சு எப்படி மூட்டோட கடிச்சிடும் அப்படிம்பாங்களா, வளரவே விடாது. அப்படியே கடிச்சு சாப்பிட்டு போயிடும். இருந்தாலும் இது ஏதோ ஒரு பக்கமாக மரவில் வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள். இது வந்து வெண்தூதுவளை தான். பூக்கள் வந்து இது மாதிரி தான் இருந்தது. ஒய்லட் கலர் இருந்தது. உள்ளே வந்து பூக்கள் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். அந்த நம்மளோட அந்த ஸ்டார்டிங்லேயே தெரியும் நமக்கு. இது வந்து பூக்கள் வந்து ஒயிட் கலரில் இருந்தது. ஸோ அதை வச்சு தான் நானே கன்ஃபார்ம் பண்ணேன். பூக்களைனாலும் என்னாலே கண்டுபிடிச்சிருக்க முடியாது இது என்ன தூதுவளை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 2 தூதுவளைக்குமே சேம் பெனிஃபிட்ஸ் தாங்க. இதில் அதிகம் அதில் அதிகம் அப்படிலாம் கிடையாது. ரெண்டுலேயுமே சேம் பெனிஃபிட்ஸ் தான். தேங்க்யூ.